தாத்தா, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்வங்களே. தாத்தா, காலையில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் தாத்தா. என்ன செல்வங்களே, நான் என்ன சொல்வதற்கு இருக்கிறது? எல்லாம் அவன் செயல். எல்லாம் அவன் செயல். எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியே நடக்கிறது. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் தாத்தா. ஒரு நடைமுறையில் இருக்கிறது சொல்லுங்கள் தாத்தா. எல்லாம் அவன் செயல் என்றால் எப்படி? ஓகே, இப்படி சொல்லட்டுமா? எல்லாம் நம் கையில். தாத்தா, ஒரேடா அப்படி வந்துட்டீங்க. ஆமாம், எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவன் சித்தத்தின்படி நடக்கிறது என்றால் நீங்கள் தாத்தா ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இருக்கிறது சொல்லுங்கள் தாத்தா. கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை, அவன் செயல்ன்றதை விட நீங்கள் ஏதாவது ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் சொல்லுங்களே. எல்லாம் நம் கையில் இருக்கிறது. பாருங்கள், இந்த விளக்கை போடுவதும் அணைப்பதும் ஏற்றுவதும் அணைப்பதும் நம் கையில் இருக்கிறது. சரியா? பாருங்கள், விளக்கை ஏற்றினேன், விளக்கை அணைத்தேன், நம் கையில் இருக்கிறது. இது ப்ராக்டிக்கல். ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாத்தா. பாருங்கள், அணைப்பதும் ஏற்றுவதும் நம் கையில் இருக்கிறது. அதே போலத்தான் நாம் வாழ்வதும் சாவதும் நம் கையில் இருக்கிறது. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் ஏதோ கொஞ்சம் கேட்டால் நீங்கள் ரொம்ப சொல்கிறீங்க. ஆம், சொல்கிறீங்களே. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், அப்படி என்றும் சொல்லலாம். வாழ்வதும் சாவதும் நம் கையில் இருக்கிறது. நான் வாழ நினைத்தால் வாழலாம், சாக நினைத்தாலும் சாகலாம். அது நம் கையில் இருக்கிறது. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் நேர்மாறாக பேசுகிறீங்க. ஆம், சொல்கிறாங்களே. என்ன தாத்தா நீங்கள் ஆம், சொல்கிறாங்களே. எல்லாம் நம் கையில் இருக்கிறது. வாழ வேண்டுமே என்றால் வாழலாம், நாம் சாக வேண்டுமே என்றாலும் சாகலாம். நம் கையில் இருக்கிறது. எல்லாம் அவன் கையில் இருக்கிறது என்று சொல்வதை விட ப்ராக்டிக்கலாக ஒரு நடைமுறையில் நடக்க போகக்கூடியதை சொல்லுங்கள் என்றால் நான் இப்படி சொல்லுகிறேன். நான் என்ன சொன்னாலும் இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், வையகம் இதுதானடா. இந்த கடவுள் உலகத்தை படித்தார் இல்லையா? படிச்சுட்டு வெறும் உலகமாக படிக்கலை, அதுக்கு நாக்கை ஒன்று படிச்சிருக்கிறாரு. தாத்தா, உலகத்துக்கு நாக்கு இருக்குதா?
ஆம் சொல்கிறாங்களே. இந்த உலகம் எப்படியும் பேசும். ஆம் சொல்கிறாங்களே. இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். ஓ, அதுக்கு தான் உலகத்துக்கு நாக்கு இருக்குதுன்றீங்களா தாத்தா? எப்படி தாத்தா நாக்கு பேசுது? உலகம் என்றால் உலகத்தில் உள்ள மக்கள். எஸ். ஓகே சொல்லுங்களே. வீண் பேச்சு வேண்டாம். ஓகே. எல்லாம் அவன் செயல் என்றேன். நீங்கள் நடைமுறையில் இருப்பதை சொல்லுங்கள் தாத்தா என்று கேட்டீர்கள். ஓகே, எல்லாம் நம் கையில் இருக்குது. அவன் கையில், அவன் செயல் இல்லை, நம் செயல். நமக்கு இஷ்டமாக இருந்தால் செய்யலாம், இல்லைன்னாக்கா செய்யாமல் இருக்கலாம். ஓகே. சரிங்க தாத்தா, வெளிச்சத்துக்கு வாங்க.